உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பொம்மி அக்காவை கொண்டா உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. என்ன இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்கு? 11:20 வந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. வாட்ஸ்அப்ல காலையில இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நேர்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசலையே. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பசுபதி எப்படி போயிட்டு இருக்கு? எங்கண்ணே ரொம்ப போர் அடிக்குது. லேடிஸ்க்கு எல்லா இடத்துலயும் வேலை இருக்கும். நம்மள பாருங்க, நம்மளோட வீட்டுல இருந்தா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன பண்றதுனே தெரியாம படிச்ச பேப்பரே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கேன். ஆமாமா, நீங்க சொன்னது 100ல் ஒரு வார்த்தை. ஆமா, உங்க போன் எங்க? ஏன் எது கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு காலையில என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கல்ல, அத பத்தி கேட்கலாம் தான். என்னது? நான் மெசேஜ் பண்ணனா? என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்? என்ன பசுபதி, நீங்க தானே எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்புனீங்க. பொம்மியை கொன்னவங்க என்னையும் கொலை பாக்குறாங்க, அது இதுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்களே. என்னது? பொம்மியோக்காவை கொண்டவங்க என்ன கொல்ல போறாங்கன்னு மெசேஜ் அனுப்பணும்னா? என்னண்ணே காலைல கனவு தான் கண்டீங்களா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்புறம் நான் போய் சொல்றேனா? இல்லைங்க, நீங்க தாங்க அனுப்புனீங்க. இப்ப கேட்டா இல்லன்றீங்க. மல்லிகா, அண்ணன் என்ன சந்தேகப்படுறாரு. என்னாச்சு? அவரையே உங்களை சந்தேகப்பட போறாரு? என்னாச்சு மாமா? இல்ல மல்லிகா, பசுபதி போன்ல இருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. அத பத்தி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். மத்தபடி நான் எதுவும் தப்பாலாம் கேட்கல. என்னங்க மாமா ஏதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிருக்கீங்கன்னு சொல்றாரு. என்ன அது? நான் எதுவும் அனுப்பல மல்லிகா. நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லுவேனே. திடீர்னு வந்து நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. என்ன மாமா இவர் இப்படி சொல்றாரு? நீங்க இவர்தான் மெசேஜ் அனுப்புனாருன்னு சொல்றீங்க. இப்படிதான் மல்லிகா வந்ததுல இருந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. என்னது? நான் உளறேன்னா? அப்ப நீங்க மெசேஜ் அனுப்பல மல்லிகா. பசுபதி பொய் சொல்றாரு. இங்க பாரு, நான் ஒன்னும் தப்பாலாம் கேட்கல. ஏன் அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். பாத்தியா மல்லிகா எப்படி பேசுறாருன்னு? நான் போய் சொல்லுவேனா? உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. எனக்கு ஓ நம்பரும் ராணி அணி நம்பர் மட்டும் தான் தெரியும். மத்தபடி யாருடைய நம்பர் என்கிட்ட இல்ல மல்லிகா. இல்ல மல்லிகா, கல்யாணத்துல இவரை பார்த்ததுக்கும் இப்ப இவரை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. என்னங்க இது? சரி மல்லிகா, நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்றாருல, அந்த மெசேஜை காமிக்க சொல்லு மல்லிகா. சரி மாமா, அவர் அனுப்பியிருந்தா அது உங்க வாட்ஸ்அப்ல இருக்குல்ல மாமா, அதை எடுத்து காமிங்க. இரு, இப்ப காட்டுறேன். இதுலதான் இருக்கு. காலையில 11:30 மணிக்கு அனுப்பினார் மல்லிகா. கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. பொம்மி அக்காவை கொண்டா உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. என்ன இல்லையா? எப்படி இருக்கும் மல்லிகா? நான் தான் அனுப்பவே இல்லையே. சரி, என் போன்லனா நான் டெலீட் பண்ணிருப்பேன். அவர் போன் தானே, அவர் மெசேஜ் இருந்தா காட்ட சொல்லு. இப்பதான் பார்த்தேன். என்ன மல்லிகா, அவர் போன்லயே இல்லாத ஒரு மெசேஜ் நான் அனுப்புனேன்னு சொல்றாரு. என்ன மாமா ஏன் இப்படி பண்றீங்க? இவர் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாருன்னு ஏன் இவர் இப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மல்லிகா, இவரோட போன்ல இருந்து வந்த ஆடியோ மெசேஜ் நான் கேட்டமா. மாமா அப்படி ஒரு மெசேஜ் உங்க போன்ல இல்லையே. மல்லிகா, நான் அனுப்புனாதானே இருக்கும். என்ன மாமா, ஏன் திடீர்னு இப்படி இவர் மேல ஒரு பழிய போடுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு?
பசுபதி பாவம் மாமா, அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. சிச்சா மல்லிகா அப்படிலாம் இல்ல. அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல மல்லிகா. நாமெல்லாம் அவங்க அளவுக்கு பணக்காரங்க இல்லைல்ல, அதனாலதான் பிடிக்கலையே என்னமோ. ஏங்க ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? சாரிங்க, என் மேலதான் மிஸ்டேக். நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. சாரிங்க. பாத்தியில மல்லிகா, நான் பாட்டுக்கு இருக்கேன், அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறாரு. இப்ப நீ வந்ததும் தப்பா புரிஞ்சுட்டுன்னு போயிட்டாரு. ச்சே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. வா மல்லிகா, நம்ம கிளம்பலாம். ஐயோ என்னங்க, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் ராணிய கிட்ட பேசுறேன். ம். சித்தார்த், பார்த்தல்ல எப்படியா கேமு? ரொம்ப குழப்பமா இருக்கா? இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு இப்படிதான் இருக்க போகுது. கூடிய சீக்கிரம் தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நீ அலைய போறடா. யோ தாடிகாரா, யோ தாடிகாரா, என்னயா எதையோ பறிகுத்தா மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. என்னது முகம் எல்லாம் வாடி போன மாதிரி இருக்குது. கேட்டா ஒண்ணும் இல்லன்ற. இல்ல ராணி, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். மாத்திரை கொண்டாந்து தரவா, இல்லனா சூடா கிரீன் டீ போட்டு கொண்டாருவா? இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ போய் உன் வேலையை பாரு. இந்த பாரியா, முடியலன்னா போய் ரூம்ல பத்துவோ. ம், சரி, நான் பாத்துக்கிறேன். சரியா, என்ன வேணும்னா கூப்பிடு. ராணி, ராணி உனக்கு வாங்கல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.